Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்ற புக்கோட சம்மரியை வந்து பார்க்க போகிறோம். மனப்போக்கை மாற்றுவதன் மூலமாக நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் அப்படின்றது எண்ணங்களின் தொகுப்பு தான். அந்த மனம் வந்து எப்படி செயல்படுது, நம்ம மனப்போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வாழ்க்கை வந்து இருக்கும். அது நல்லா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. மனப்போக்கு அப்படின்றத ஆட்டிடியூட். உண்மை தகவலை விட மனப்போக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தை விட, கல்வியை விட, பணத்தை விட, சூழ்நிலைகளை விட, தோல்விகளை விட, வெற்றிகளை விட, புற தோற்றத்தை விட, திறமையை விட, இயற்கையாக பெற்றுள்ள கொடைகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த மனப்போக்கு. மனப்போக்கால் ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை அல்லது ஒரு வீட்டை உருவாக்கவும் முடியும், அவற்றை அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. தினமும் அன்றாடம் வந்து நம்ம நிறைய செயல்கள் வந்து செய்கிறோம். அது எல்லாமே இந்த மனப்போக்கை பொறுத்து தான் இருக்குது. அந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கிறதும், இல்லை அந்த நாள் வந்து நம்ம ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த மனப்போக்கு தான் காரணமாக இருக்குது. நீங்கள் ஏழையாகவும் இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உங்களோட மனப்போக்கு வந்து நல்ல விதமாக இருக்கணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்புகள் எப்பயுமே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அதுலேருந்து நல்ல விஷயத்தை வந்து பார்க்கலாம், இல்லை ஒரு கெட்ட விஷயத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நல்லதை பார்க்குறீங்களா கெட்டதை பார்க்குறீங்களா அப்படின்ற அந்த தேர்வை வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடந்த காலத்தை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. பிறர் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்கிறாங்கன்னா அதையும் நம்மளால் மாற்ற முடியாது. நம்மளால் மாற்றக்கூடியது என்ன அப்படின்னா அதை நீங்கள் எந்த விதமாக பார்க்குறீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, இதுதான் நம்ம கையில் இருக்குது. இதில் வந்து மனப்போக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஒரு அம்சமாக இந்த மனப்போக்கை வந்து சொல்லலாம். நீங்கள் உங்களோட ஆட்டிடியூடுக்கு ஏற்ற விதமாக தான் நீங்கள் வந்து செயல்படுவீங்க. உங்ககிட்ட யாராவது கோபப்பட்டாலும் சரி, இல்லையா சந்தோஷமாக பேசினாலும் சரி, உங்கள் மனப்போக்கு எப்படி இருக்கோ அது போல தான் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. அதை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா 10% நமக்கு நடப்பது, 90% வந்து நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றோம் அதை பொறுத்து தான் வந்து அமையும். அதை நிர்ணயிப்பது மனப்போக்கு தான். அதன் கடிவாளம் வந்து எப்பயுமே நம்ம கையில் இருப்பது போல் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அந்த ஜாப் வந்து நல்லா பிடிச்சிருந்து தான் அவங்க வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமாக அவருக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டுது. எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஃபைலை வந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம வந்து என்ன இது வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு தன்மைக்கு வந்து போகுது. அப்படி இருந்தும் அவரால் அந்த வாழ்க்கையை வந்து விட்டுட்டு வெளியில் வர முடியல. ஏன்னா அதுலேருந்து அவருக்கு ஒரு பணம் வந்து வந்துட்டுருக்கு. அந்த பணம் தடைப்பட்டுட்டா குடும்பத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வாழ்க்கையை வந்து அவர் தொடர்ந்துட்டே இருக்காரு. அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் வருது, மனசு சரியில்லாமல் இருக்குது. அவர் 30 வயது ஆகும்போதே 40 வயதுடையவரோட தோற்றத்துக்கு இருக்கார். அவருக்கு என்ன உடலில் வியாதினே தெரியாத அளவுக்கு எப்போ பாரு சோர்வாகவே இருக்காங்க, எதுவுமே சாப்பிட முடியல, ஒழுங்காக தூங்க முடியல, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அவங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு நிறைய பரிசோதனையெல்லாம் செய்கிறாங்க. எனக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் எல்லாம் செய்கிறாரு. அப்படியெல்லாம் செஞ்சோம், அவங்க ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ இதே மாதிரி அவருக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இரவு வந்து அவர் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் வந்து சோர்வாக அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க மனைவியெல்லாம் தூங்க போயாச்சு. அப்போது டிவியை வந்து சும்மா பார்த்துட்ருக்காரு பொழுது போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டிவியில் ஒரு விளம்பரத்தை வந்து பார்க்குறாங்க. த மென்டல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் சாதிக்கணுமா, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜாயின் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த விளம்பரம் வந்து இருக்குது. வாழ்க்கையில் நாம் சாதிக்கின்ற அனைத்தும் நம்முடைய ஆழ்மனதின் அடிப்படையில் அமைந்தவையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக அந்த விளம்பரம் இருக்குது. இவருக்கு என்னமோ அதில் நம்ம சேர்ந்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவங்க மனைவிட்ட கூட கலந்து ஆலோசிக்காமல் அவர் வந்து அந்த திட்டத்தில் வந்து சேர்றாங்க. அவங்களும் வந்து சில புத்தகங்கள் அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. சில நேர்மறையான சிந்தனையாளர்களோட ஒளிப்பதிவுகளை வந்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து அவர் படிக்கிறாரு. அந்த ஒளிப்பதிவுகளை எல்லாம் கேட்குறாங்க. அது வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு நாக்கு வறண்டு போய் பல நாட்கள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு திடீர்னு ஒரு நீரோடையை கண்டால் அவனுக்கு எப்படி ஒரு உணர்வு ஏற்படுமோ அப்படிப்பட்ட உணர்வு வந்து எனக்கு அந்த திட்டத்தில் சேர்ந்து அந்த புத்தகங்களையும் அந்த ஒளிப்பதிவுகளையும் கேட்கும்போது எனக்கு ஏற்பட்டது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. என் வாழ்க்கை ஒரே இரவில் மாறிடுச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் அது நிகழ்கிறதுக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அந்த திட்டத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமாக எதிர்மறை மனப்போக்கை கைவிட்டு விட்டு நேர்மறை மனப்போக்கிற்கு நான் மாறினேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு. குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வந்து அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க.
இது எல்லாத்தையும் அவர் யோசிச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த மாற்றம் வந்து ஏற்பட்டது அப்படின்னா அவரோட மனப்போக்கில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுதான் அவர் வாழ்க்கையை வந்து சிறந்த முறையில் கொண்டு போகிறதற்கு பேருதவியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து அதற்கப்புறமாக ஒரு நேர்மறை பேச்சாளராக வந்து மாறுறாங்க. நிறைய மேடைகளெல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க, நிறைய வகுப்புகள் வந்து எடுக்கிறாங்க. இவரோட வாழ்க்கையை அவர் எதற்காக இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மனப்போக்கு தான் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறதற்கும் இல்லை வாழ்க்கையில் தோல்வி அடைகிறதற்கும் காரணமாக இருக்குது அப்படின்ற சொல்ல வராரு. அதுக்காக தான் இந்த புக்கே வந்து அவர் எழுதியிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இந்த நூலை அவர் 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி வந்து சிந்தியுங்கள் அப்படின்றது, இரண்டாவது பகுதி பேசுங்கள், மூன்றாவது பகுதி செயல்படுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னதான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக சிந்திச்சாலும் பாசிட்டிவாக பேசினாலும் நீங்கள் செயல்படலை அப்படின்னா அதனால எந்த ஒரு பயனுமே இருக்காது. அதனால திட்டங்கள் வந்து சிறந்த முறையில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக 3வது பகுதி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் வந்து சொல்கிறாரு, மனதில் தான் வெற்றி தொடங்குகிறது. வெற்றி என்பது ஒரு மனநிலை. உங்களுக்கு வெற்றி வேண்டுமெனில் உங்களை ஒரு வெற்றியாளராக நினைத்து கொள்ள தொடங்குங்கள். அதுதான் முதல் புள்ளி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஏன் சில பேர்னால வந்து நேர்மறையாளராக இருக்க முடியுது, சிலர்னால எதிர்மறை சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனப்போக்கு அப்படின்ற கண்ணாடி ஜன்னல் வழியாக தான் இந்த உலகத்தை வந்து ஒவ்வொருத்தருமே பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி ஜன்னல் வந்து தூசி படிந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகமும் மாசுபட்டதாக தான் உங்களுக்கு தோன்றும், எதிர்வினையாக தான் நீங்கள் வந்து செயல்படுவீங்க, எதிர்மறையாக தான் சிந்திப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பிறக்கும்போது ஒரு நல்ல மனப்போக்குடன் ஒரு நல்ல கண்ணாடி பளிச்சென்று ஒரு கண்ணாடி இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக தான் நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். எப்படி இதில் வந்து எதிர்மறை சிந்தனைகள்லாம் உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மூலமாக, இல்லை சில டைம் பெற்றோர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நம்மளையே அறியாமல் சில நெகட்டிவிட்டி வந்து நமக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஏதாவது உனக்கு வராது, நீ இது வந்து செய்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது, நம்ம கீழே விழுகும்போது நம்மளை தூக்கி விடாமல் அவங்க வந்து நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து பிறர் செய்யும்போது அது நம்ம மனதில் வந்து ஒரு மாசு மாதிரி படிஞ்சிருது. அது நம்ம மனப்போக்கை வந்து பாதிக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்மறையான புத்தகங்கள், நேர்மறையான மனிதர்களை வந்து நம்ம சந்தித்து அவங்கக்கிட்ட பேசணும், சில ஒளிப்பதிவுகள் வந்து நம்ம வந்து கேட்கணும். இதெல்லாம் செய்யும்போது இந்த கண்ணாடி ஜன்னலில் இருக்க அந்த மாசுகளை வந்து நம்மளால் துடைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்ம ஜன்னல் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்றதே தெரியாமல் நான் நினைக்கிறது சரிதான், மற்றவங்க தான் தப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அது தப்பு அப்படின்றத குறிப்பிட்றாரு. முதல்ல நம்ம கண்ணாடி எப்படி இருக்குன்றத பாருங்கள், மாசு இருக்கும் பட்சத்தில் அதை வந்து தூய்மைப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதற்கு என்னென்னலாம் செய்யணும், நம்ம மனப்போக்கை மாற்றிக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து இந்த நூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாரு. 2 பேர் இருக்காங்க, சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேருமே வந்து ஒரே டைம்லே ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. தனித்தனி மேஜையில் வந்து உட்காந்துருக்காங்க. வெயிட்டர் வந்து 2 பேருக்குமே கொஞ்சம் தாமதமாக தான் வர்றாங்க. லேட்டாக வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு வர்றதுக்கும் லேட் ஆகுது. அதுக்கப்புறமாக பில் பே பண்ணிட்டு போகிறாங்க. சாரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறையாளராக இருக்காங்க. அதனால அந்த வெயிட்டர் லேட் ஆகிறதுக்கும் அவங்க வந்து பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல, ஃபுட்டு லேட்டாக வந்ததுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அவங்களுக்கு வந்து தேங்க்யூன்றாங்க, அந்த ஃபுட் கொடுக்கும்போது தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளம்பும் போதும் வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போதே ஒரு துள்ளலான ஒரு நடையோடு தான் அவங்க வராங்க. எதையுமே பெருசாக வந்து இது பண்ணல, முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவே சாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹோட்டலுக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் கடுகடுப்பாக வராரு. வந்தோடனே என்ன இவ்வளோ லேட்டாக வந்து ஆர்டர் எடுக்கிறீங்கிறாங்க. அப்புறம் ஃபுட்டு டெலிவரி ஆகிறதும் லேட்டாக இருக்கும் போது என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது தெரியுமா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த வெயிட்டர் கிட்ட சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமாக பில் பே பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் மிச்சம் இருக்க நாள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாராக்கு மிக சிறந்த நாளாக வந்திருக்கும், சாமுக்கு வந்து கொஞ்சம் மோசமான நாளாக இருக்கும். ஏன்னா அவங்க மனப்போக்கு வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. யாருமே வந்து வேணும்னே எந்த ஒரு தாமதத்தையும் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்குமே சீக்கிரமாக எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்துட்டு அவங்கள நல்ல விதமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. சில காரணங்களினால அது வந்து நடக்காமல் இருந்திருக்கும். இதை சாரா எப்படி எடுத்துக்கிறாங்க, சாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அந்த இதை வந்து நமக்கு உதாரணமாக கொடுக்குறாங்க ஆத்தர். சரி, இப்போ நம்ம வந்து மனப்போக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா. மனப்போக்குன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகை அனுபவிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மன வடிகட்டி போல் நம்ம வந்து அதை நினச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா உலகை நேர்மறையான வடிகட்டியின் மூலம் வடிகட்டுறாங்க. அதன் மூலமாக அவங்க வந்து இந்த உலகத்தை பார்க்குறாங்க. சிலர் வந்து இதை எதிர்மறை வடிகட்டியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்க எதிர்மறையான விஷயத்தை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
எதிர்மறை மனப்போக்கு இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடியாது, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, பிறரிடம் இல்லை குற்றமெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமாக தன்னிடம் இல்லாதவற்றின் மீது கவனம் செலுத்துறது, அவங்கக்கிட்ட உள்ள பிரச்சனைகளை எல்லாம் பார்க்குறாங்க. இதுவே நேர்மறை சிந்தனையாளர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. பிறரிடம் உள்ள நல்ல குணத்தை மட்டும் காணக்கூடியவர்களாக நேர்மறை மனப்போக்குள்ளவங்க இருக்காங்க. நேர்மறை மனப்போக்குடன் இருக்கும் நபர் வந்து தன்னிடம் உள்ள ஆசீர்வாதங்களை பார்க்குறாங்களே தவிர அவங்கக்கிட்ட இல்லாத விஷயங்களை வந்து பார்க்கறதில்ல. எல்லா விஷயத்துலையுமே ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த விதமான மனப்போக்கில் இருக்கோம், உங்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் மனப்போக்குகள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் இதை வச்சு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். அதனால மனப்போக்கு அப்படின்ற அந்த கண்ணாடி ஜன்னலை கழுவி துடைத்து சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் பிரம்மாண்டமான இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவீர்கள். உங்களுடைய கனவுகள் நினைவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுமே ஒரு மனித காந்தம் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. உங்களால் முடியும் என்று நீங்கள் சிந்தித்தாலும் சரி, உங்களால் முடியாது என்று நீங்கள் சிந்தித்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம் சரிதான் அப்படின்றத குறிப்பிடுறாரு. எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம், எதை பற்றி சிந்திக்கிறோமோ நாம் அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100க்கு 100 உண்மை. உதாரணத்திற்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு இலக்கை பற்றியே சிந்திச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி நகர தேவையான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வாக தோன்றும். நீங்கள் அதை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைஞ்சிருவீங்க. சில பேருக்கு வந்து நம்ம நினைக்கிறதுல வந்து தவறுதல் இருக்கும். நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் வந்து வெற்றி அடைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுற பிழை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளில் 10 நொடிகள் மட்டும் அவங்களுக்கு தேவையானவற்றை வந்து சிந்திக்கிறாங்க. இலக்காக இருக்கட்டும், இல்லை நேர்மறை சிந்தனை, இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். 10 நொடிகள் மட்டும் சிந்திச்சுட்டு மீதி இருக்க 16 மணி நேரமும் எதிர்மறையான விளைவுகள் குறித்தே அவங்க சிந்திக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேர்மறையான விளைவுகள் உங்களால் கண்டிப்பாக பெற முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மேடை பேச்சே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நொடிகள் வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் நான் பேசுகிற மாதிரி கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் வந்து திக்கிற மாதிரியும் திணற மாதிரியும் இல்லை அந்த பாயிண்ட் வந்து மறக்கிற மாதிரியும் நான் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா எதிர்மறையாக சிந்திக்கிறேன்னு அர்த்தம். கூட இருக்க என்னோட ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நான் கற்பனையாக வந்து நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்கும்போது பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியவே முடியாது. உங்கள் மனப்போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு உதாரணமும் கொடுக்குறாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் காலையில் வந்து ஒரு சத்தான உணவை வந்து எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்க நேரம் ஃபுல்லாக அவங்க வந்து ஜங்க் ஃபுட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படின்னா அவங்க உடம்பு எப்படி எடை குறையும், ஆரோக்கியமாக அவங்களால எப்படி இருக்க முடியும்? ஒரு உணவு மட்டும் நம்ம கவனம் வச்சா பத்தாது. நம்மளோட அந்த வாழ்நாள் முழுவதுமே நம்ம ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடணும். அட்லீஸ்ட் அந்த எடை குறைப்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பீரியடுக்குள்ளேவாவது நீங்கள் வந்து நல்ல விதமான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் உங்கள் இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால உங்கள் மனப்போக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனதின் நடவடிக்கைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நேர்மறை சிந்தனை ஒரு பழக்கமாக உருவாகின்ற வரை நீங்கள் தினந்தோறும் நாள் முழுவதும் நேர்மறையாக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. எது நடந்தாலும் சரி நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கான்ஷியஸ்னஸோடு கொண்டு வரும்போது தான் அது நம்ம பழக்கமாக மாறும். பின்னாடி உங்களுக்கு யதார்த்தமாகவே நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனப்போக்கை வந்து நேர்மறையாக மாற்றணும் அப்படின்னா 2 செயல் திட்டம் வந்து கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே வந்து ஈஸியாக உங்களால் நேர்மறையாளராக மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. முதல் செயல் திட்டம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிடமாவது ஊக்குவிக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்கள் குறித்த நூல்களை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. செயல் திட்டம் 2 வந்து பார்த்திங்கன்னா, ஊக்குவிப்பு ஒளிப்பதிவுகளை வந்து கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது பண்ணலாம், இல்லை வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கும் போது பண்ணலாம், ஓய்வாக இருக்கும்போது செய்யலாம், இல்லை பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கும் போது நீங்கள் செய்யலாம், எப்போ வேணால் செய்யலாம். இந்த ஒளிப்பதிவு இதெல்லாம் புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தொடர்ந்து நீங்கள் எதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதை நோக்கி நம்ம வந்து போவோம் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. ஸோ நேர்மறையான செயல்களை பற்றியும் அந்த பழக்கத்தை பற்றியும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களாலையும் ஒரு நேர்மறை ஆளராக மாற முடியும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக சொல்கிறாங்க, வெற்றியை உங்கள் மனதில் காட்சிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக அதை உங்கள் மனதில் நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும்.
இந்த விஷயத்தை அதிகமாக விளையாட்டு வீரர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்க விளையாடுறதற்கு முன்பாக அவங்க ஓய்வாக இருக்கும்போது தான் மைதானத்தில் இருப்பது போலவும் அந்த பால் அவங்கள நோக்கி வரும்போது அவங்க அந்த பாலை வந்து எப்படி வெற்றியை நோக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. தான் வெற்றி பெறுவது போல நினைக்கிறாங்க. ஆத்தர் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனக்காட்சியை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மேம்படுத்த உதவுகின்ற சில உத்திகளை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மனக்காட்சிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நம்ம மேடையில் பேச போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா, ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், வயிறு வந்து அப்படி கலக்குவது போல இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு பதட்டமான ஒரு நிலையிலேயே வந்து இருப்போம். இதை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் வந்து மேடை ஏறி சிறப்பாக பேசுவது போல நினைக்கணும், எல்லாரும் கைத்தட்டுறது போல நினைக்கணும், நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க உள்வாங்கிக்கிறது போல, நோட்ஸ் எடுத்துக்கிறது போல, நீங்கள் ஒரு சொன்ன ஜோக்குக்கு அவங்க வந்து சிரிப்பது போல, நீங்கள் பேச்சு முடிஞ்சதுக்கப்புறமாக அவங்க பலமாக கைதட்டி உங்களை வந்து பாராட்டுவது போல, இந்த மாதிரி உங்கள் மனக்காட்சிகளை வந்து நீங்கள் வடிவமைச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பழைய திரைப்படத்தின் அர்த்தத்தை மாற்றுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. புதிய காட்சிகளை உருவாக்கணும். உங்களுக்கு வந்து அந்த ஐம்புலன்களுமே வந்து அதில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த கைத்தட்டுற ஓசை வந்து உங்களுக்கு கேட்குது, உங்கள் மேலே வந்து ஒரு ரோஜாப்பூ மாலை வந்து போடுறாங்க, நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜாப்பூவோட மனம் வந்து உங்களுக்கு வருது. இந்த மாதிரி நீங்கள் உணர்வுபூர்வமாக கற்பனை வந்து பண்ணிக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்றாரு. உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள், அது மலைகளையும் நகர்த்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்க, நல்லா பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறமாக அர்ப்பணிப்பு அப்படின்ற அந்த உணர்வு வந்து இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் டெய்லியும் நான் வந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து மழை வருது, இல்லை ஒரு ரொம்ப வெயிலாக இருக்குது, எப்படி இந்த டைமில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராகிட்டு போவீங்க. இப்போது வந்து மார்னிங் வந்து ரொம்ப மழை பெஞ்சது, அதனால் மார்னிங் வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா அதை ஈவினிங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஷெட்யூலை வந்து மாற்றிக்கணும். சரி, இன்றைக்கி ஒரு நாள் தானே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்பு அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணி அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அர்ப்பணிப்புக்கு இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதே அர்ப்பணிப்பு அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்க, நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுகின்ற சக்தியை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். அதை கொடுக்கறதுக்கு முன் வரும், அதற்கேற்ற ஆட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும், அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு, உங்களுடைய பிரச்சனைகளை வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால எதிர்மறை அம்சங்கள் வந்து நடந்துருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதையே நினச்சிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்காதீங்க. அப்பிரச்சனைக்குள் ஒளிந்துள்ள நன்மைகளை வந்து பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஆத்தர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு முறை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் மூளை கட்டி வந்ததுனால நான் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி, அது என்னன்னு சொல்லிட்டு படித்து பார்த்துருக்காங்க. அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளவு நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லையா. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்க போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து தெரிய ஆரம்பித்த உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவங்க கணவருக்கு உணவு வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதற்கு அவங்களுக்கு தலை பின்னி விடுவது, அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களாம். அவங்களோட உறவினர்கள்லாம் வராதவங்கள்லாம் வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் நம்மளை சுற்றி இவ்வளவு அன்பானவங்க இருக்காங்களா, இவ்வளவு நல்லவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்போ இந்த மூளை கட்டி வந்து அவங்களுக்கு வராமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து யார் நல்ல உறவு, யார் நல்ல நண்பர்கள், யார் வந்து நம்ம பக்கத்து வீட்டிலலாம் இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கட்டி வந்ததும் எனக்கு நல்லது தான், அதுக்கு நான் நன்றியுடையவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்களாம். ஸோ இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காம அதில் உள்ள நல்ல விஷயங்களை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாமே மாறு வேடம் தரித்து வருகின்ற ஆசீர்வாதங்களே அப்படின்னு ஆத்தர் குறிப்பிடுறாங்க. ஒரு துன்பம் நமக்கு வருது அப்படின்னா அது எந்தெந்த விதத்தில் உதவியாக இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாரு. இன்னல் நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டங்களை கொடுக்கின்றது, அப்புறம் நன்றி உணர்வை கற்றுக் கொடுக்குது, நமக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதற்கு அது உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மாற்றங்களை ஸ்வீகரித்து கொள்ளவும் செயல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இன்னல்கள் நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது.
நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கும். அதற்கப்புறமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து புதிய முயற்சி ஏதாவது செஞ்சுருப்போம். அது செய்யும்போது அது மகத்தான ஒரு வெற்றியை வந்து தந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம பழைய இடத்துல இருந்திருந்தால் கூட இந்தளவுக்கு வெற்றி வந்து பெற்றிருக்க முடியாது. நம்ம மாற்றினதுனால தான் இந்தளவுக்கு முயற்சி பண்ணி நம்மளால் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னல்களை பார்த்து நம்ம என்றைக்குமே பயப்படக்கூடாது. அது ஒரு வழியாக வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு நம்மளை வந்து மேலே கொண்டு போகிற ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருக்கணும். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த பகுதியில் வந்து சொல்றாரு, கவனமாக பேசுங்கள் அப்படின்னு. நீங்கள் எதையாவது மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தால் அது உங்களின் ஒரு அம்சமாகவே தொடங்கிவிடும். அதனால நீங்க எப்பயுமே என்ன விதமாக பேசுறீங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம வெளியில யார்கிட்ட பேசினாலும் சரி, நமக்குள்ளாகவே நம்ம வந்து பேசிப்போம் இல்லையா, சுய பேச்சுன்னு சொல்லிட்டு, அது எந்த விதத்துல இருக்கு, எந்த தரத்துல இருக்குங்கிறத கவனிக்கணும். ஸோ நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அளப்பரிய சக்தி வந்து இருக்குது. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அது நமக்கு உருவாக்கி தரும். அப்படி இல்லைன்னா வாய்ப்புகளை நிர்மூலமாக்கவும் அதனால் முடியும். உபயோகப்படுத்துகிற வார்த்தையில் மிகவும் கவனம் தேவை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டீங்க, அதை வந்து பிறர் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. உபயோகப்படுத்துகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நேர்மறை உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, நான் உறுதியாக இருக்கிறேன், இதுலேருந்து என்னால் வெளியில் வந்துட முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய வெற்றியை வந்து நான் அடைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணுன்றத சொல்கிறாங்க. நீங்களே வந்து உங்களை சோதிச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் உறவுகள் கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களோட நிதியை பற்றி எப்படி பேசுகிறீங்க, உங்கள் வேலை இடத்துல எப்படி பேசுகிறீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி யாராவது கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதமாக பேசுகிறீங்க, உங்கள் சுய பேச்சு வந்து இந்த 4களையும் எப்படி இருக்குது அப்படின்றத சோதிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அது எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அதை நேர்மறையாக நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. பொதுவாகவே வந்து நம்ம யாராவது நண்பர்களையோ இல்லை உறவினர்களையோ பார்க்கும்போது அவங்க நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு வந்து மொத்தம் 3 விதமாக வந்து பதில் சொல்ல முடியும். எதிர்மறையாக சொல்ல முடியும், சுமாராக நடுநிலையில் சொல்ல முடியும், 3வது நேர்மறையான பதில்கள் வந்து சொல்ல முடியும். எதிர்மறையான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா, படு மோசமாக போயிட்டுருக்கு, சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை, மிக சோர்வாக இருக்கேன், ஏதோ இருக்கிறது, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட ஏன்டா பேசணும்னு நமக்கு தோணும். ஏன்னா அதுக்கப்புறமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்கும். அப்பேற்பட்டவர்களோட நீங்கள் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னா அளவாக பேசிட்டு நீங்கள் நகர்ந்துருங்க அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. சராசரித்தனமான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா, பரவாயில்லைங்க போயிட்டுருக்கு, மோசம்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க வந்து நேர்மறையாகவும் இல்லை எதிர்மறையாகவும் இல்லை. ஆனாலும் இவங்கக்கிட்டையும் நம்மளால் அதிக நேரம் பேசணும்னு சொல்லிட்டு தோணாது. ஸோ இவங்கக்கிட்டையும் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இது போல் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா இனிமேல் அப்படி சொல்லாதீங்க அப்படின்றத குறிப்பிட்றாரு. நேர்மறையாக பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அற்புதமாக இருக்கேன், மிக சிறப்பாக இருக்குது என்னோட வாழ்க்கை, பிரமாதமாக இருக்குது வாழ்க்கை, அருமையாக இருக்குது வாழ்க்கை, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லும் போதே ரொம்பவும் ஆக்கப்பூர்வமாக இருக்குது, நமக்கும் அந்த சந்தோஷம் வந்து வந்துடுது. ஸோ இதை நம்மளும் சொல்லணும், மற்றவங்க சொல்லும்போது அதை கேட்கவும் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட தான் நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவோம். நீங்களும் விருப்பப்பட்டு பிரியப்பட்டு மற்றவங்க பேசக்கூடிய ஆளாக வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாரு, ஒரு 4 பேர் ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதிதாக ஒரு நபர் வர்றாங்கன்னா அந்த நபரோட வார்த்தைகளை பொறுத்து தான் அந்த நபரை வந்து நமக்கு பிடிக்கும். சில எதிர்மறையாகவே பேசக்கூடியவராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அறையில் அது வரைக்கும் இருந்த அந்த ஒரு சந்தோஷம் வந்து திடீர்னு காணா போயிடும். அவர் திரும்பி வெளில போனதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா சிரித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து உள்ளே வரும்போதே செம ஜாலியாக இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட மனப்போக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு நேர்மறையான மனப்போக்கு இருக்கக்கூடியவராக வந்து இருங்க. மற்றவங்க உங்ககிட்ட பேசணும், அவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. நம்மளை எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேர்மறையான பதில்களை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நேர்மறையான எண்ணம் வந்து உங்களுக்கு தோன்றும். ரொம்ப ரொம்ப அந்த நாள் புத்துணர்வாக இருக்கும். உங்கள் கூட இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நீங்கள் இதுவே வந்து சுமாராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆர்வமாக வந்து இருக்காது. அதனால உங்கள் நாள் சுமாராகவே இருந்தாலும் உங்களை யாராவது அப்படி கேட்கும்போது நல்லா இருக்கேன், முன்னைக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன், பெட்டராக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லி பழகுங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க.
இதே போல் நீங்கள் யார்கிட்டையாவது எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்மறையான பதில்களை சொல்லியிருந்தாலும் சரி, சராசரியாக ஒரு பதிலை வந்து கொடுத்துருந்தாலும் சரி, சுமாராக போயிட்டுருக்கு ஓகேங்க அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லியிருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்ந்து கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தள்ளி வந்துடுறது ரொம்ப நல்லது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் எப்பயுமே பிரமாதமாக இருக்கிறேன் அப்படின்ற பதிலையே அவர் வந்து சொல்கிறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. அவங்க உற்சாகமாக இல்லாத டைம்லையும் அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு உற்சாகமாக இல்லாத நாளாக இருந்தால் கூட நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சொன்ன அந்த தருணத்திலிருந்து அவங்க நாள் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக போகிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. சில பேர் வந்து கேட்கலாம், நான் வந்து நல்லாவே இல்லை, என் நாள் வந்து நல்லாவே இல்லை, எப்படி நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது? இல்லை எனக்கே ஒரு கேன்சர் நோயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ஆத்தர் வந்து என்ன அவங்களுக்குலாம் பதிலாக சொல்லுவார் அப்படின்னா, நேர்மறையாக பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் நோயின் தாக்கம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, உங்கள் மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களை வந்து பார்க்க வந்தவங்களும் உற்சாகமாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இல்லை நீங்கள் சுமாராக தான் இருக்கேன்ப்பா, எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐயோ அப்படிங்களா, இன்னும் உங்களுக்கு அப்படிதான் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சோகமாக அவங்களும் வந்து எதிர்மறையாக உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான மாற்றத்தை உணர்வீங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. அடுத்த லெசனும் ஆத்தர் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, குறை கூறுவதை நிறுத்துங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. குழந்தை போல பிரச்சனைகளும் பேணப்படும் போது பெரிதாக வளர்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. வானிலை பற்றி கூட நிறைய பேர் வந்து புலம்புவதை பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை இன்றைக்கி நல்ல வெயில் இருக்கும்னு சொன்னாலும் சரி, ஐயையோ இந்த நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது, இதற்காக நம்ம வந்து குறைப்பட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. என்ன விதமான தற்காப்புகள் நம்ம செஞ்சுக்க முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை குறித்து மனசோர்வு அடைவதை நீங்கள் வந்து நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை குறிப்பிடுறாரு. சில்லறை புகார்களும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, வெயிட்டர் இன்னும் என்னோட மேஜைக்கு மட்டும் வரல, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறதா நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கவங்களை என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட இவனால் தாங்கிக்க முடியல, இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட இவனால் சமாளிக்க முடியல, இவன்லாம் என்ன பண்ண போகிறான் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால என்ன பேசுகிறீங்க அப்படின்றத கவனித்து பேசுங்க, எதிர்மறையாக என்றைக்குமே பேசாதீங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. எப்பயாவது குறை கூறுறதுக்காக நீங்கள் வாயை திறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 2 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நேரத்தை விரயம் செய்ய போகிறீங்க, உங்கள் ஆற்றலை விரயம் செய்ய போகிறீங்க. இதை நம்ம சொல்கிறதுனால எந்த ஒரு பயனும் ஏற்பட போகிறதில்ல. வாழ்க்கையின் சவால்களுக்கு வெறுமனே குறை கூறுவது ஒரு தீர்வாக இருக்காது அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாரு. எல்லாவற்றுக்கும் சரியான கண்ணோட்டத்துடன் அணுகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இதற்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த குறை கூற போகும்போது நேர விரயம் ஆற்றல் விரயம் இது ரெண்டும் தேவையா அப்படின்றத சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டும் கூட இந்த குறை சொல்கிற பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் ஆசீர்வாதமாக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பட்டியலிட சொல்கிறாங்க. அதை பட்டியலிட்டு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முழுவதும் குறையாக இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். குறை கூறுவதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. குறை கூறுவதனால 3 விதமான பிரச்சனை வந்து நமக்கு இருக்குது. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய வியாதியை பற்றி நீங்கள் புலம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்கறதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து குறை கூறுவது உங்கள் அசௌகரியத்தை இன்னமும் அதிகப்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. மூன்றாவது, குறை கூறுவது நீங்கள் உருப்படியான நடவடிக்கைகளை எடுத்து உங்களுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு திசை திருப்புகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு தீர்வை நோக்கி உங்களை போக விடாமல் அது தடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 3 விஷயமும் நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இன்னொரு விஷயமும் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 90% மக்களுக்கு உங்களுடைய பிரச்சனை குறித்து எந்த அக்கறையுமே கிடையாது. ஒரு 10% மக்கள் வந்து உங்களோட குறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறைப்படுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நினைச்சு பூரிப்படைவாங்க. ஓ இவனுக்கு இது நல்லா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்களே தவிர, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்மளுக்கு உதவக்கூடியவங்க மிக மிக சிலர் தான் இருப்பாங்க. அதனால அந்த 90% கண்டுக்காத மக்களுக்காகவும் நீங்க வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்க தேவையில்ல. 10% மக்களை பூரிப்படையாமலும் செய்ய முடியும். ஸோ குறை கூறுறதை நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த பாயிண்ட் முதல்ல சொல்லியிருந்தாரு, செயலில் இறங்குபவர்களுக்கு பிரபஞ்சம் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் தானாகவே நிகழாது, உங்களுடைய முயற்சியின் மூலமாகவே அனைத்தையும் உங்களை நோக்கி நீங்கள் கவர்ந்தெழுக்க வேண்டும் என்று புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டால் அனைத்தும் உங்கள் வசப்படும். நம்ம சும்மா நினச்சிட்டே இருந்ததுனால எதுவும் செய்ய மாட்டோம். நம்ம அந்த செயலில் இறங்கும் போது அதற்கான படிநிலைகளை எல்லாம் நீங்கள் கடந்து வரும்போது யார் மூலமாவது சில உதவிகள் தேவைப்பட்டால் அந்த பர்சன்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க, சில ஐடியாஸ் நமக்கு தோன்றும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செயலில் இறங்கும் போது தான் நமக்கு வரும். அதனால 3வது பகுதியாக செயலாற்றுதல் பற்றி ஆத்தர் குறிப்பிடுறாங்க. இம்பார்ட்டண்டான லெசன் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேர்மறையான மக்களுடன் கைகோர்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. வானொலியில் பாடல்கள்லாம் நிறையா ஒளிபரப்புவாங்க இல்லையா, நம்ம அதை கேட்போம். சிலது நமக்கு அந்த பாட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் தொடர்ந்து அந்த பாட்டை காலையில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பாட்டை நீங்களே உங்களை அறியாமல் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு பிடிக்கவே இல்லையே, இது எப்படி நான் பாடுறேன் அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களையும் அறியாமல் அது உங்கள் மனதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன விதமான புத்தகங்கள் வாசிக்கிறீங்க, எந்த விதமான பேச்சுக்களை கேட்குறீங்க, எந்த விதமான நபர்களோட பழகுறீங்க அப்படின்றத பாருங்க. அவங்க நேர்மறையாளர்களாக இருக்காங்க, நேர்மறையான பேச்சுக்களை கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே எதிர்மறையான ஆட்களை உங்களை சுற்றி வச்சுருக்கீங்க, எதிர்மறையான விஷயங்களையே கேட்டு வளர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா உங்களையும் அறியாமல் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாமல் அவங்களோட மனப்போக்குக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒத்த மாதிரி நீங்களும் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது நமக்கு கெடுதல் அப்படின்றது தெரியாமலேயே உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜன்னல் பழுதடைந்திருக்கிறது அப்படின்றத கவனிக்காமலே நீங்கள் அந்த ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எதை நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க அப்படின்றத கவனிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த உதாரணத்தை ஆத்தர் கொடுக்குறாங்க. அதனால உங்கள் நட்பு வட்டத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஏன்னா நண்பர்களோடு தான் அதிகப்படியான நேரங்கள் நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அவங்க நேர்மறையானவர்களா எதிர்மறையான நபர்களா அப்படின்றத பாருங்கள். எதிர்மறையானவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நட்பை நீங்கள் துண்டித்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. சில பேர் சொல்லலாம், அவன் என் நண்பனாச்சே, அவனுக்கு நான் உதவணும், அவனை நேர்மறையாளராக மாற்றணும், நான் எப்படி அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவங்கள நீங்கள் நேர்மறையாளராக மாற்றலாம். அதுக்குன்னு சில கால அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவரை மாற்ற முடியுதாங்கிறத பாருங்க, உங்க முயற்சியை செய்யுங்க. ஆனா அவரை மாற்றவே முடியல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் நீங்க அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றாங்க. சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உங்களோட கொலிகு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்கள விட்டுட்டு நம்ம வேலை செய்ய முடியாது, சேர்ந்து வேலை செய்யணும், ஒரே டீம்மேட் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அவரோட உணவு அருந்துறீங்க, லஞ்ச் டைம்லலாம் ஒன்றா தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த டைமை நீங்க வேற யார் கூடவாவது சாப்பிட முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா தனியாக கூட சாப்பிடுங்க அப்படின்றத சொல்றாங்க. அவரோட அளவான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. நீடடான விஷயத்தை மட்டும் பேசிட்டு அப்படியே நிறுத்திடுங்க அப்படின்றத சொல்றாரு. இதுவே உறவினர்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்மறையாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறவினரை நம்ம அப்படியே ஒமிட் பண்ண முடியாது, அவங்களோட ஒத்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்படி இருக்க சமயத்தில் என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அளவாக பேசிக்கணும். இப்போ தொலைபேசியில் ரொம்ப நேரம் உறவினரோட பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓ இந்த விஷயமா அந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம். சப்போஸ் உங்களோட குழந்தை இல்லை உங்கள் வாழ்க்கை துணை அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் எப்பயும் போல் பேசி தான் ஆகணும். பேசும்போது நல்ல விதமாக பேசுங்க. அவங்க எதிர்மறையாக போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த கான்வர்சேஷனை அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் எதிர்மறையான விஷயத்தை நீங்கள் கேட்காதீங்க, அவங்கள பேச தூண்டாதீங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம நேர்மறையான மக்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அவர்கள் தான் உங்களை வெற்றி படிக்கட்டில் உந்தி தள்ளுவார்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்த லெசனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய பயங்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வளர்ச்சியுறுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நீங்கள் எந்த விஷயம் குறித்து பயப்படுகிறீர்களோ அதை செய்து விடுங்கள், அது அந்த பயத்திற்கு சாவு மணி அடித்துவிடும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ கண்டிப்பாக அசௌகரியத்திற்கு ஆளாக தயங்கக்கூடாது அப்படின்ற கருத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயம் குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த விஷயத்தை செய்ய தயங்கக்கூடாது. அப்படி செய்வதன் மூலமாக தான் உங்களுடைய முழு ஆற்றலையும் உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் அதுக்கு வெளியில் வர முயற்சி செய்யணும். அதுக்கு வெளியில் ஏதாவது ஒரு டாஸ்க் நமக்கு அசைன் ஆகுது அப்படின்னா பயப்படாமல் உடனே அந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு நம்ம செயல்படணும். முதல்ல ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதற்கான முன் தயாரிப்புகளை எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அந்த வேலையை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். 4 பேருக்கு உங்களோட ஆற்றல் என்ன அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்றாரு.
பொதுவாக எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பலர் முன்னிலையில் பேசுகிறது, தங்களோட கருத்துக்கள், யோசனைகள் இதெல்லாம் வந்து ஒரு மேலதிகாரிக்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்போசிட்டான ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு வந்து கூச்சப்படுறாங்க. வேறு வேலைக்கு மாறுதல் இல்லைன்னா ஒரு சொந்த தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அலுவலக நிர்வாகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோடு பேசுறதுக்கும் நிறைய பேர் வந்து தயங்குறாங்க. தோல்வி குறித்து வந்து பயப்படுறாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. இதெல்லாம் ஏன் ஏற்படுது, நம்ம என்ன வந்து பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். இல்லை மேலதிகாரிகிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குன்னா நீங்க ஒரு நோட்ல வந்து எழுதிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசணும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர்கிட்ட எப்படி கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு மனக்காட்சிப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமாக அவர்கிட்ட பேசுனீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா உங்களால வந்து பேச முடியும். அந்த பயத்துல இருந்து வெளியில வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த செயலை செய்யாமல் பயந்துகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுயமரியாதை வந்து குறையும், நீங்கள் விரக்தி அடைவீங்க, உங்களுடைய வெற்றிக்கு உழை வைப்பீர்கள். நீங்களே சுவாரஸ்யமற்ற மிகவும் சராசரியான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்கிறதற்கு அது வந்து உங்களை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு அந்த விஷயத்தை வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்வருத்தம் படக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து தவிர்க்க முடியும். உங்களுக்கு பயம் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கோங்க, என்னால் முடியும் அப்படின்ற அந்த மனப்போக்கை வந்து தான் வச்சுக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் சொல்லிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு பயம் ஏற்படுது, இல்லை நான் எப்படி பேச போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தயக்கமாகவே இருந்ததுன்னா என்னால் முடியும், என்னால் முடியும், இதை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லி உங்களை உத்வேகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மனப்போக்கு நமக்கு இருக்குது அப்படின்னாலே தொடர்ந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ மேடையில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பதட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கம்ஃபர்ட் ஆகி நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க தொடர்ந்து. ஸோ அந்த இடத்துல தயக்கம் காட்டாமல் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ற அந்த மனப்போக்கை வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த லெசனை வந்து மறக்காதீங்க. களத்தில் இறங்கி தோல்வியை தழுவுங்கள். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த தோல்வியை கண்டு நம்ம வந்து பயப்படாமல் தொடர்ந்து முன்னேறணும். அதனால நீங்கள் வந்து முயற்சி செய்யாமலே இருந்து வருத்தப்படுறதுக்கு தோல்வி அடைஞ்சிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு வெற்றி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஃபீலிங்கை வந்து அது கொடுக்கும். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்த வந்து ஆத்தர் சொல்கிறாங்க, நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம் சின்ன வயசில். அப்படி கற்றுக்கும் போது நிறைய தடவை விழுந்திருப்போம். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ஐயோ கீழே விழுந்துருவோமே, எப்படி நம்ம இதை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்க, நானும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்வோம். 4 தடவை கீழே விழுவோம், திரும்பியும் எடுத்துட்டு நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம். இது நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் ஏன் இதை செய்கிறதில்ல அப்படின்னா 4 பேர் பார்ப்பாங்களே, சிரிப்பாங்களே, இன்னமுமா இவனுக்கு ஓட்ட தெரிலன்னு நினைப்பாங்களே, இத்தனை தடவை நம்ம வந்து கீழே விழுந்துட்டோமே, இன்னமும் நம்ம வந்து இதை ஓட்டணுமா, இந்த மாதிரி தனக்குள்ளே சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து தயக்கத்தோடவே இருப்பாங்க. அந்த விடாமுயற்சி வந்து இருக்கிறதில்ல. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து எந்த ஒரு நியூ டெக்னாலஜியை கற்றுக்க முடியலை, ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்க முடியலை, நம்ம கற்றுக்கிறதுக்கே பயப்படுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு கற்றுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை, அந்த காலம் மாதிரி வருமா, இதெல்லாம் முக்கியமா அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்களே தவிர அந்த நியூ டெக்னாலஜியை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. அவங்கக்கிட்ட வந்து ஆழ் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கள் தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க, சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. நம்மளோட சேனலில் கூட அதோட புக் சம்மரி வந்து நான் போட்டிருக்கேன். அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி பிரதிகள் வந்து விற்பனையாகி சாதனை படைத்த ஒரு நூல். இந்த நூலை எழுதின ஆத்தர் வந்து இதை நிறைய பதிப்பாளர்கள்ட்ட கொடுத்து இந்த புக்கை வந்து நீங்கள் பதிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 32 பேர்கிட்ட அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நிராகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புக்கா, இதெல்லாம் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணுமா, எங்களால் முடியாது, இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 34வது முயற்சியில தான் இந்த நூலை வந்து பதிப்பிக்கிறதுக்கு ஒரு பதிப்பாளர்கள் வந்து கிடைச்சிருக்காங்க. அது வரைக்கும் அவர் வந்து விடாமுயற்சியோடு இருந்திருக்காரு. தொடர்ந்து வந்து அவங்க எடுக்க வேண்டிய முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் தோல்வியை கண்டு பயப்படாமல் இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை விடாமல் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. எப்பயுமே முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்படின்ற மனப்போக்கை வச்சுக்கோங்க. சில கேள்விகளை வந்து நம்ம கேட்டுக்கணும். மூடத்தனமாக நம்ம வந்து ஒரே விஷயத்திலே மறுபடியும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை வந்து உங்களுக்குள்ளே கேட்டு பார்த்துக்கோங்க. அதற்கான விடை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கால அட்டவணை யதார்த்தமற்றதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க.
செகண்ட் கேள்வி, நான் உண்மையான அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறேனா? மூன்றாவது, என்னை ஊக்கம் இழக்க வைக்கின்ற தாக்கங்கள் என்னை சுற்றி அதிகமாக இருக்கின்றனவா? நான்காவது, வெற்றி பெறுவதற்காக என்னை நான் தயார் செய்து கொள்கிறேனா? ஃபிஃப்த் ஒன், தோல்வியை தழுவ நான் உண்மையிலேயே தயாராக இருக்கிறேனா? அப்படின்ற கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும். தோல்வியை பற்றி ஏன் சிந்திக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சிந்திக்கணும். நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தான் ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனாலும் தோல்விகள் சம்டைம்ஸ் ஏற்படும். தோல்விகள் தான் வெற்றிக்கு படிக்கட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தோல்வியை கண்டு துவளாம அந்த தோல்வியில நமக்கு சில படிப்பினைகள்லாம் கிடைக்கும். அந்த படிப்பினையை வச்சுட்டு அதையே ஒரு படிக்கட்டாக மாற்றி நம்ம வெற்றியை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ தோல்விங்கும் போது ஒரு பொருள் நஷ்டமோ நேர விரயமோ ஏற்படலாம். இதெல்லாம் சமப்படுத்திக்கிற அளவுக்கு, அதெல்லாம் தன்னை பாதிக்காத அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஃபைனல் பாடமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பான விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்ற தொடர்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாரு. தொடர்பு வட்டத்தோட பயன்கள்னு சிலது இருக்குது. அது முக்கியமா அப்படின்ற சில கேள்விகள்லாம் எல்லாரும் கேட்பாங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாடிக்கையாளர்கள் நமக்கு கிடைப்பாங்க, புதிய வணிக தொடர்புகள் நமக்கு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், முக்கியமான பதவிகளுக்கு பொருத்தமான நபர்களை பெற முடியும், மதிப்புமிக்க தகவல்களை பெற முடியும், பிரச்சனைகளை தீர்க்க உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதன் மூலமாக நம்ம இலக்கை எளிதாக அடைய முடியும். தொடர்பு வட்டம்ங்கிறது மிக மிக முக்கியம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களோட செயல்களை ஒரு நிறைய பேருக்கு அது காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறதே இந்த தொடர்பு வட்டம் தான். அதனால அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிஞ்சுக்கிறதும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதும், நம்ம அதை நேர்மறையாளர்களாக அவங்க இருக்காங்களா அப்படின்றதையும் கவனிச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய சமூக உறவுகள் மேம்படுறதற்கு உதவியாக இருப்பாங்க. பலதரப்பட்ட கலாச்சார, இன மற்றும் சித்தாந்த பின்னணிகள் கொண்டுள்ள மக்களுடன் பரிச்சயம் ஏற்படுத்தி கொள்ள அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மதிப்புமிக்க தகவல்கள் பலவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு கூட அது உதவியாக இருக்கும். அதனால நம்ம தொடர்பு வட்டம் விரிவாக்கிட்டே வரணும் அப்படின்றத சொல்றாங்க. தொடர்பு வட்டத்தின் ஆற்றலை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரு 16 வழிகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அந்த 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வெற்றி மனப்பான்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த நிறுவன நடவடிக்கைகளில் உற்சாகத்தோடு நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்றத சொல்றாரு. நம்ம ஒரு தொடர்பு வட்டத்தை ஏற்படுத்தியிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு சேவை செய்யணும். நீங்கள் யாருக்காவது பரிந்துரைத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்கள் பெயரை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத கவனிக்க சொல்கிறாங்க. எதையுமே தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்கிறாரு. நம்ம சொல்கிறதே சொல்லிட்டு இருக்காம பிறர் பேசுகிறதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஒரு தொடர்பு வட்டத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அடிக்கடி அவங்கக்கிட்ட நம்ம தொடர்பில் இருக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ எந்த லெவலில் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சில விசாரிப்புகள் நம்ம செய்யணும். சில டைம் மக்களை நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். அந்த தொடர்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நம்ம நடத்தணும். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பல சந்திப்புகளில் நம்ம பல மக்களை பார்ப்போம். அவங்க எல்லாரையும் நம்ம வாடிக்கையாளர்களாக ஆக்கிக்கொள்ள முயற்சி பண்ணணும். எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காமல் சௌகரிய வட்டத்திற்கு வெளியே செல்ல தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேண்டியதை பிறரிடம் கேட்க எப்பயுமே தயங்கக்கூடாது. யாராவது ஒருத்தரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஒரு தடவை பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்குறீங்க ஒரு சந்திப்பில் அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு அவருக்கு ஒரு குறிப்பு எழுதி நம்ம அனுப்பணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பலாம். உங்களை இந்த சந்திப்பில் நான் சந்தித்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், மீண்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதியோ ஒரு மெசேஜ் எழுதியோ அவருக்கு அனுப்பலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. யாராவது அந்த தொடர்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க விளக்க உரை இல்லைன்னா கட்டுரை ஏதாவது எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிச்சுட்டு உங்களோட நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுக்கலாம், பாராட்டலாம் அப்படின்றத சொல்கிறாரு. உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு மறக்காதீங்கிறாங்க. அதுக்கப்புறம் க்ரீட்டிங் கார்டு அனுப்பலாம். அந்த தொடர்பு வட்டத்தில் இருக்கவங்களோட நம்ம எப்பயுமே தொடர்பில் இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், நல்ல நாள், ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் அனுப்பலாம். அதன் மூலமாக இன்னமும் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது போல் இன்னும் சில வழிகள் கூட இருக்கும். உங்களுடைய தொடர்பு வட்டத்தை வளர்த்தெடுப்பதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்கிறத நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய இலக்கை அடைய உங்களோடு சேர்ந்து செயல்பட ஒரு பெரிய படையே களத்தில் குதிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
முடிவுரை: மனப்போக்கை மாற்றுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள். நார்மன் வின்சென்ட்டோட ஒரு கோட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுடைய சூழல்களை மாற்றுவதற்கு முதலில் வித்தியாசமாக சிந்திக்க தொடங்குங்கள் அப்படின்றாரு. நீங்கள் மாற்றி யோசிக்கிறீங்க, ஒரு நல்ல விதமான மனப்போக்குக்கு மாறிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தில் தீப்பொறிகள் பறக்கும், நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள், புதிய சாத்தியக்கூறுகள் உங்கள் பார்வைக்கு தென்பட தொடங்கும், நீங்கள் செயல் நடவடிக்கைகளில் இறங்குவீர்கள், அசாதாரணமான விளைவுகளை அறுவடை செய்வீர்கள் அப்படின்றாரு. மனப்போக்கை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ மனப்போக்கை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மனப்போக்கு அப்படின்ற அந்த கடிவாளத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு இதுதான் சரியான நேரம். உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலங்கள் நிகழ்வதற்கும் சரியான வேலை இது. ஸோ மனப்போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய கனவை பின்தொடர்வதற்கு துணிச்சலும் விடாமுயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை ஒருபோதும் மறக்காதீர்கள். அது என்ன அப்படின்னா, மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்ற இந்த புக்கோட டைட்டில் தான். எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, மனம் போல் வாழ்வு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. மனப்போக்கு, நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஆராய்ஞ்சிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். அதற்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் முடிக்கிறாங்க. என்னோட வாழ்த்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்னால் முடியும், இதுலேருந்து நான் வெளில வந்துடுவேன் அப்படின்ற அந்த மனப்போக்கை வச்சுக்கோங்க. இப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் சரி செய்ய முடியும். இதில் சில விஷயங்கள்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. புலம்பாதீங்க, ஒரு எதிர்மறையாக இருக்காதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எனக்கு இந்த நூல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த நூல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாங்கி படிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.